வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு கலையரசன் அவர்கள் இருக்காங்க. கலையரசன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாங்க. அது போக அவர் ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோ, வாட்சன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ், பிரவுன்ஸ் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு முக்கியமா அரசியல், பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. இங்கேயும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஸோ ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தோம். யூஸ்வலா நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத் பத்திலாம் நிறைய பேசுறோம். யூஸ்வலா ஒரு கண்ட்ரி நல்லா பெருசா வளரும் போது, ஒரு நல்ல எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்போது என்னன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் கிரவுண்ட் லெவலையும் நடக்கிறத பார்க்க முடியும். நிறைய மக்கள் வந்து வறுமையில இருந்து மீண்டு வரதை பார்க்க முடியும். அதே மாதிரி சோசியல் எம்பவர்மெண்ட்டும் நடக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். அதை பயன்படுத்தி அவங்க அந்த ஒடுக்குமுறையில இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இப்ப இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஏன்னா பெரிய growth இல்ல. இந்தியாவோட growth ரேட் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் 1 இயரா இக்கானமி வந்து ரேபிடா ஷ்ரிங்க் ஆயிருக்குது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்ப நம்ம இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ண இந்த growth, இந்த சோசியல் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். நீங்க ஒரு குளோபல் லெவல்லையும் சரி, இந்தியாவுடைய ட்ராஜெக்டரி ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினெட்லி அந்த ஒரு ஃபேஸ் இருந்தது. அதாவது நீங்க 2005ல இருந்து ஒரு 2012 வரைக்கும் சொல்லலாம். சில பேர் அதை வந்து 14 வரைக்கும் கம்பேர் பண்றாங்க. என்னன்னா அந்த இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல growth பாத்தோட சேர்ந்த ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. இந்த சென்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம், இந்த பாவர்ட்டி ரிடக்ஷனா இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி, எஜுகேஷன், ஹெல்த், ஒரு மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ்ல வந்து ஒரு 2005 to 2012 வந்து ஒரு பெட்டர் பீரியட். அதே பீரியட் தான் ஒரு வகையில growth கோல்டன் ஃபேஸ் ஆஃப் growth பீரியட் கூட சொல்லலாம். அது வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். இது வந்து ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் அந்த டைம்ல இருந்ததுனால நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா growth இருந்தது. growthோட சேர்ந்து கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனும் இருந்தது. அந்த growth வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது, குறிப்பா NRGA, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த், நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 2007-8 டைம்ல கொண்டு வந்தாங்க. விச் இஸ் ஆக்சுவலி அகடமிக் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு ரைட் பேஸ்ட் அப்ரோச்சஸ் டு growth அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இந்தியாவில். அது வந்து டெஃபினட்டா ஒரு வகையில் நம்ம சொல்லலாம், அது வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தது. நிறைய பேர் நீங்க விசிபிளா அர்பன் ஏரியாவில், விசிபிளா கார்பரேட் செக்டர்ல, விசிபிளா இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வேலைக்கு போறது, அவங்க புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வர்றது, சின்ன பையிங், ஒரு ஸ்மால் வீடு வாங்குறது, திருப்பி அதை வச்சு இட் கோஸ் பேக் டு ரூரல் இந்தியாவிலையும் அது ஒரு சேஞ்சஸ் இருந்தது டெஃபினட்டா. பட் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, ஒரு 2012ல இருந்தே அந்த ஒரு ரிசெஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிசெஷன் சொல்றது வந்து பிக் டேர்ம், பட் ஆப்வியஸ்லி ஒரு டிக்ளைனிங் ஒரு ஸ்டேஜ். இந்த ரிசெஷனா அதுக்கு ஒரு பர்டிகுலர் கனோட்டேஷன் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல. ஸோ அது வந்து ஒரு டிக்ளைனிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்டாக்னன்சி ஆரம்பிச்சுது அப்பவே. அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் ஆக்சுவலி காம்ப்ளிகேட்டட். அந்த ஒரு டிமானிட்டைசேஷன் 2016ல கொண்டு வந்தப்போ இட் ரியலி காட் காம்ப்ளிகேட்டட். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இட் ஃபர்தர் ஆக்சுவலி. ஸோ இல்லை சொல்ல போனால் இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா விட்னஸ் சம் 4% growth rate. இட் வாஸ் லோவஸ்ட் growth rate பிஃபோர் ஒரு 11 இயர்ஸ் பார்க்கும்பொழுது, அதுக்கு முன்னாடி இந்த 11 இயர்ஸ் பார்க்கும்பொழுது. ஸோ சம்வே இந்த பேண்டமிக் முன்னாடி வி இன்ஹெரிட்டட் ஒரு வகையான ஒரு ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் தான். அப்பவே வந்து நிறைய கிரைசிஸ் இருந்தது, நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், பாவர்ட்டி ப்ராப்ளம், அது நிறைய ப்ராப்ளம் வந்து பேசினாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மீடியாவில் பயங்கர டிபேட் இருந்தது. அதை நான் சொல்றது வந்து இந்த பேண்டமிக் முன்னாடி. பட் பேண்டமிக் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இன்ஹெரிட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டாக்னன்சியோட இருந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து காட் காம்ப்ளிகேட்டட். இது என்ன காம்ப்ளிகேட்டட்னா, இந்த பேண்டமிக் ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே யூ ஆட் அ லோ பேஸ், ஒரு 4% growth சொல்றோம். அதுல இருந்து ஃபர்தரா இது வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் பேண்டமிக் டைம்ல I think India is one of the worst country in terms of economic growth. It's negative 8% contraction. Even US-ல கூட ஒரு மார்ஜினல் டிக்ளைன் இருந்தது. Did not go negative actually. Many countries went negative, but இந்தியாவுடைய கான்ட்ராக்ஷன் வந்து ஹியூஜ். இப்போ என்ன பிரச்சனை இதுல, இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இந்த எக்கனாமிக் இன்க்ரீஸோ எக்கனாமிக் டிக்ளைன்ன்றது வந்து ஈவனா பாதிக்கப்படுறது கிடையாது. இந்த சென்ஸ் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அந்த growth வந்து இம்பாக்ட் ஆகாது. ஆப்வியஸ்லி லோவர் எண்ட்ல இருக்கவங்க வந்து will get impacted more. அது வந்து கிளியரா இது இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இப்போ எக்கனாமிக் growth டிக்ளைன் ஆயிடுச்சு சொல்றோம், வாட் இட் மீன்ஸ் டு தி புவர்.
அது யார் அதிகமா இதுல பாதிக்கப்படுவாங்க? இன்ஃபார்மல் செக்டர் இருக்கவங்களா, அல்லது சேலரியில இருக்கவங்களா, அல்லது ஆட்டோ ஓட்டுறவங்களா, அல்லது என்ன என்ன துறையில இருக்கவங்க, என்ன செக்டார்ல இருக்கவங்க, என்ன எக்கனாமிக் கண்டிஷன்ல இருக்கவங்க, என்ன சோசியல் குரூப்ல இருக்கவங்க அப்படின்ற அளவுல அது டெஃபினட்டா ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நம்ம இதுல கண்டிப்பா பார்க்க முடியுது. ஓகே. இப்ப நீங்க சொன்னது போல இப்ப நம்ம சொசைட்டில வந்து நெறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. நெறைய செக்ஷன்ஸ் இருக்காங்க. இப்ப ஆண், பெண் இருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர்கள், முதலாளிகள் இருக்காங்க. அதே மாரி நெறைய காஸ்ட் டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்கு. அதே போல நெறைய எத்னிக் டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்கு நம்ம சொசைட்டில. அ சோ எப்படி இந்த டிக்ளைன் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் அஃபெக்ட் பண்ணும்னு நெனைக்கிறீங்க? அது வந்து இன்னொரு வகையில அதை நம்ம இப்படி பேசலாம். இது இப்படி எடுத்துக்கலாம். நீங்க எக்கனாமிக் கேட்டகரிஸ்ல பார்க்கும்போது ஒரு ப்ராடா என்னென்ன செக்டர்ஸ்ல இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த செக்டர்ஸ்ல என்ன மாதிரி சோசியல் குரூப்ஸ்ல இருக்கவங்க அதிகமா ஒர்க் பண்றாங்க. ஒரு ஏதோ ஒரு வகையில இந்தியாவிலையும் அல்லது குளோபல் லெவல்ல ஒரு சோசியல் ஐடென்டிட்டியும் எக்கனாமிக் ஐடென்டிட்டி ஒரு இன்டர்ஃபேஸ் ஆகும் எல்லா டைம்லயுமே. அது இந்த சென்ஸ் யார் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலர் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல யார் அதிகமா ஒர்க் பண்றாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் யார் அதிகமா இருக்காங்க, பஸ் டிரைவர்ஸ் யார் அதிகமா இருக்காங்க, அல்லது நீங்க இப்போ மாடர்ன் எக்கனாமி சொல்றோம் இல்லையா, இப்போ ஓலா டிரைவர்ஸ் அல்லது மற்ற ரேஞ்ச் ஆஃப் திங் இவங்க பார்க்கலாம். நீங்க இல்ல இன்ஃபேக்ட் ஈவன் ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கர் யார் அதிகமா இருக்காங்க, மைக்ரண்ட் லேபர்ஸ், இவங்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி யூ வில் ஃபைண்ட் அந்த நீங்க சொல்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கலா மார்ஜினலைஸ், ஹிஸ்டாரிக்கலி பேக்வர்ட்னஸ், ஹிஸ்டாரிக்கலி ஒரு சோஷியல் குரூப்ஸ்ல இருந்து நீங்க அதிகமா பார்க்க முடியும். அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு growth டிக்ளைன் ஆகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 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 சர்டன் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க அதிகமா பாதிக்கப்படுறது யதார்த்தம், நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயம். நேச்சுரல் நடக்க இந்த சென்ஸ் அதுதான், அப்படிதான் இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ரீசென்ட் ரிப்போர்ட் விச் கிளியர்லி சேஸ், என்ன சொல்லுதுன்னா அந்த ரிப்போர்ட் வந்து அடிஷனலா இந்த பேண்டமிக்கால ரஃப்லி அரௌண்ட் 23 crore பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டிக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி பிக் ஷாக் டு த கண்ட்ரி இந்த சென்ஸ். ஏன்னா ரொம்ப நாள், அதாவது ஒரு ஈவன் 1950ஸ்ல இருந்து லாஸ்ட் 70 years உடைய பாவர்ட்டி ரிடக்ஷனோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி பீரியட் பிட்வீன் 2005 அண்ட் 2015ல தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி இருந்தது. இன்ஃபேக்ட் அப்சல்யூட் ரிடக்ஷன் இந்த பாவர்ட்டி. ஸோ இந்த பேண்டமிக் வந்து அந்த கெயின்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கெயின்ஸ் இருந்தது இல்ல, அந்த கெயின்ஸ் ஆக்சுவலி சம்வேர் ரிவர்ஸ்ட் இட். ஸோ அப்வியஸ்லி தோஸ் ஹூ ஆக்சுவலி இது பாவர்ட்டி கீழே போனவங்க யாரா இருக்க முடியும், ஹூ ஆக்சுவலி வாஸ் சிட்டிங் க்ளோஸ் டு தட் பாவர்ட்டி லைன். குறிப்பா ஒரு லோவர் மிடில் கிளாஸ், இன்ஃபார்மல் லேபர், இந்த செக்டார்ல இருக்கவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல வந்து நீங்க இன்னும் சொல்லப்போ இன்னொரு ரிப்போர்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இட் வாஸ் ஆக்சுவலி வெரி கிளியர். அதாவது டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த செக்டர்ஸ் வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட செக்டர்ஸ் இந்த இந்த பேண்டமிக்னால. அப்வியஸ்லி அதை சார்ந்து அதோட லைவ்லிஹுட் அதை சார்ந்து இருக்கவங்க உறுதியா இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த நம்பர்ஸ் நம்ம காட்டுறது. அது ஜிடிபி growthன்னு சொன்னாலும் சரி, அல்லது பாவர்ட்டி ரிடக்ஷன் growth நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருந்தாலும் சரி, நம்ம ஜென்ரலா சொல்றோம். அதை நீங்க குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா நீங்க டிஸ்அக்ரிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உறுதியா ஒரு அந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ல இருந்து வரவங்க போத் எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி போத் ஆக்சுவலி வுட் ஹவ் இம்பாக்டட் டிஸ்ப்ரொபோர்ஷனலி வெரி பேட்லி ஃப்ரம் திஸ். ரைட். இந்த ஒரு பேண்டமிக் டைம்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஒரு 20% இந்தியர்கள் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா. சோ அது வந்து ஒரு பெரிய நம்பர். 20ல இருந்து 30 கோடி மக்கள் வந்து அப்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பட் இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு. பட் எந்த ரெசிஸ்டன்ஸும் அந்த மக்கள் சைட்ல இருந்து வந்த மாதிரி இல்லையா? அவங்க சைட்ல இருந்து எந்த இண்டிகேஷனும் தெரியலையா நமக்கு மேல இருந்து பார்க்கும்போது? அது வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். என்னன்னா நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்துன்னா அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து டைரக்டா பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. அது வந்து அது மாதிரி இருக்குன்னு நாட் நெசசரி. அந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ்க்கோ ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும், அது எப்படி இது வந்து வெளிப்படுது அப்படின்றது. பொலிட்டிக்கல் பார்ட்டி, சோஷியல் மொபிலைசேஷன், இவங்கெல்லாம் அதை எப்படி இந்த கிரைசிஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு இஷ்யூவா மாத்துறதுன்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த சென்ஸ் ஈவன் இந்த இதுவா நடந்திருக்கிறதே தெரியறது கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இப்ப கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது இப்போ கரண்ட் கவர்மெண்ட் சேஸ் தட் நம்ம வந்து ஒரு வகையில் பாசிட்டிவ் growthக்கு போவோம். நெகட்டிவ் கான்ட்ராக்ஷன் லாஸ்ட் இயர் தான் இருந்துச்சு. இந்த இயர் 21, 22 வந்து பாசிட்டிவ் growth இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி விச் இஸ் மே நாட் பி பாசிபிள். ஏன்னா ஆர்பிஐ சொல்லுது ஆல்ரெடி டிமாண்ட் கான்ட்ராக்ஷன் இருக்கு. இந்த மேல வந்து ஆர்பிஐ ரிப்போர்ட் சொல்லுது தெர் இஸ் அ டிமாண்ட்
கண்ட்ராக்ஷன். டிமாண்ட் கண்ட்ராக்ஷனா என்ன, யார்ட்ட மக்கள்கிட்ட பர்ச்சேசிங் பவர் கிடையாது. அதனால வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, ஒரு பாசிட்டிவ் குரோத் வரும், சேஞ்சஸ் வரும் மக்களுடைய லைவ்லிஹுட்ல அப்படின்றதுக்கான எந்த ஸ்கோப்பும் கிடையாது. இந்த சென்ஸ் தட் பிகாஸ் ஆல்ரெடி டிமாண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர்பிஐ ரிப்போர்ட் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ், இந்த விஷயங்கள் இது வந்து இன்னும் பப்ளிக் டொமைன்ல பெரிய டிஸ்கஷனா மாறல. அது ஒரு பப்ளிக் டொமைன்ல வந்து பெரிய டிஸ்கஷனா மாறி அதை பத்தி நிறைய டிபேட்ஸ் வந்து மக்களை நீங்க மொபைலைஸ் ஆனாங்கன்னா மேபி பிகம் நீங்க சொல்ற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் ஈவன் இந்த டிஸ்கஷனே இன்னும் கொஞ்சம் டீப்பனா நடக்கலாம். என்ன ஆக்சுவலி நடந்திருக்கு, வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இந்த எக்கனாமி, யார் என்னென்ன செக்டர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையிலே இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா, இப்போ கொடுக்குற கவர்மெண்ட் சொல்ற நம்பர்ஸோ அல்லது இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய டிபேட் நடத்தினா மேபி பாசிபிள் நீங்க சொல்ற சேஞ்சஸ். ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நேரு காலத்துல வந்து இந்தியாவுக்கு ப்ராபபிளி growth ரேட்னு பார்த்தோம்னா 1 to 3% இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 90ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவோட growth ரேட் வந்து ரேபிடா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. நீங்க சொன்னது போல 2005 to 8 இருக்கலாம், இல்ல 2011 to 14 இருக்கலாம். நல்ல growth ரேட் இந்தியாவுக்கு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி நேரு பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த காங்கிரஸ் பார்ட்டி ஏன் இந்தியா வேகமா க்ரோ ஆகும்போது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். Yeah, it's very complicated question. பட் நான் அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல சொல்றேன். எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா அந்த ஒரு ப்ராடா இது வந்து வெல் நோன் இன் த லிட்ரேச்சர். அதாவது ஒரு நீங்க மோஸ்ட் பேசிக் இன் த இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரி. 50ஸ்ல இருந்து 80s இருந்த growth ரேட் வந்து இந்து ரேட் ஆஃப் growthன்னு சொல்லுவாங்க. 3% ஆஃப் growth ரேட் which is பாப்புலேஷன், இந்து பாப்புலேஷன் எவ்வளவு growth ஆச்சு அதே லெவல்ல தான் growth ஆகும். ஒரு ஃபேமஸ் கோட் இது. ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் கால் ராஜ்கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த டேர்மை காயின் பண்ணது. இந்த சென்ஸ் இந்து ரேட் ஆஃப் growth, இந்த சென்ஸ் லோ பேஸ் ஆஃப் growth. அது வந்து அக்ராஸ் சிமிலர் எக்கனாமி, சிமிலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்க சைனா அல்லது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க பெட்டர் growth இருந்தது. அப்போ இந்தியா வந்து ஆக்சுவலி வாஸ் க்ரோவிங் மச் லோவர் ரேட். பட் 90ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. இட் பிகம் டபுள். இன்ஃபேக்ட் the 7% growth rate ஈவன் போஸ்ட் 2000ல நீங்க சொன்ன மாதிரி பீப்புள் எக்ஸ்பெக்ட் டபுள் டிஜிட் growth வரைக்கும் டார்கெட் இருந்தது. ஐ திங்க் கப்பல் ஆஃப் இயர்ஸ்ல வந்து டபுள் டிஜிட்டே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் 2000க்கு அப்புறம் ஆரம்பிச்சது. இந்த எக்கனாமிக் ஹிஸ்டரியும் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியும் வந்து கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிங்க் ஆகுறது கிடையாது. சென்ஸ் காங்கிரஸ் டைம் அப்படி இருந்தது. போஸ்ட் 90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆக்சுவலி டிக்ளைன். அதுக்கு ஐ மீன் இது வந்து வெறும் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்லயே அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த சென்ஸ் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ். ஒரு சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, காஸ்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்கு, காஸ்ட் பேஸ் மொபிலைசேஷன் நடந்திருக்கு 90s பிறகு. ஸோ அதனால வந்து எக்கனாமிக்ல சக்சஸ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டி வந்து பொலிட்டிக்கலாவும் சக்சஸ் ஆகணும்ன்றது வந்து நீட் நாட் பி. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு நிறைய எவிடன்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில இருந்து. 2004ல 99-2004 என்டிஏ பீரியட் சொல்லுவாங்க. 2004ல வந்து ஈவன் த கேம்பெயின் வாஸ் இந்தியா ஷைனிங் கேம்பெயின். த growth was actually really picking up. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க the government will come back. But actually it completely collapsed and the new government, the Congress UPA came in. But UPA actually did உண்மையில சொல்லணும்னா அந்த UPA 10-year period வந்து contested period in the sense of its performance. ஆனா இப்போ நீங்க ஹிஸ்டாரிக்கலா அதை நீங்க ரெஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த கோல்டன் பீரியட்னு சொல்ல முடியும் சில ஆஸ்பெக்ட்ல. நான் ஏன் அதை சொல்றேன்னா, first time in Indian the independent history you had a right based approaches towards basic things in the sense ஒரு எனர்ஜியை கொண்டு வந்தது, எல்லாருக்கும் ரைட் டு ஜாப் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கோர்ஸா மாத்தினது, ரைட் டு எஜுகேஷன்ன்றது ஒரு டிஸ்கோர்ஸா மாத்தினது, ரைட் டு ஹெல்த்ன்றது ஒரு டிஸ்கோர்ஸா மாத்தினது. இது எல்லாமே வந்து ஒரு ரைட் பேஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் growth உங்களுக்கு இருந்தது. பட் ஸ்டில் 2014 it was badly லாஸ்ட். நவ் ஒரு அப்போசிஷன் விசிபிலிட்டியை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷனுக்கு ஒரு எதிராக ஒரு அப்போசிஷன், ஒரு 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 வைப்ரண்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்போசிஷன் நம்மளால பார்க்க முடியுது தெரியல எனக்கு. ஸோ மேபி ஐம் நாட் அ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், எனக்கு தெரியல இது. பட் அதே நேரத்தில் நீங்க வந்து எக்கனாமிக்ல பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணாலோ, எக்கனாமிக் இல்ல போரா பண்ணாலும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் கெயின் ஆக முடியுமோ, பொலிட்டிக்கலா லூஸ் ஆக முடியுன்றது என்னால உறுதியா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நோ ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ். இது நடந்தா இது நடக்கணுன்ற அவசியம். தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ், இன்டர்மீடியேட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம், ரேஞ்ச் ஆஃப் காரணங்கள் இருக்கு. அது வந்து ஏன் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து டசன்ட் டிரான்ஸ்லேட் இன்டு எ பொலிட்டிக்கல் அவுட்கம். ஓகே, இப்போ ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு நல்ல growth நிறைய growth இருக்கும்போது
சிட்டிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துல எல்லாம் நிறைய நேரங்கள்ல கேஸ்ட் ஹைரார்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை மீறி அதை உடைச்சிட்டு அவங்க வெளில போறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இல்லையா? டவுன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அவங்க அதே பழைய கேஸ்ட் சிஸ்டமுக்குள்ள அவங்கள அடாப்ட் பண்ணி உள்ள இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ திருப்பி எக்கானமி கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மாதிரியான சோசியல் ரிலேஷன்ஸ்லாம் எப்படி திருப்பி பழையபடி போகுமா? என்ன நடக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப அகெயின் வெரி வெரி ரிலவெண்ட், வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஐ ஜஸ்ட் கிவ் மை ரெஃப்ளெக்ஷன் ஆன். ஏன்னா வந்து ரொம்ப அதுக்கான என்ன எவிடன்ஸ்ல எப்படி இருக்க முடியும்னு ஒரு ரெஃப்ளெக்ஷன் தான். ஒரு 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 அப்சர்வேஷனா நம்ம சொல்லணும்னா எப்படி இருக்கு, கண்டிப்பா அது வந்து உண்மை. அதாவது நீங்க எவிடன்ஸோட பேசினா கூட ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸ் எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷன் வந்து ஏதோ ஒரு வகையில மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. தட் ஒரு அர்பன் ஏரியாவில் போயிட்டு ஒரு அனானிமிட்டி, காஸ்ட் ஹைரார்கில இருந்து, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து வெளியில வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் போயிட்டு படிச்சு வேலைக்கு போய் ஒரு 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 ரிலேட்டிவ் ஃப்ரீடம் சொல்லலாம். அங்கேயும் காஸ்ட் இருக்கு, அங்கேயும் ஒரு ஹைரார்கி இருக்கு, ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, ஆல் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குறது சிட்டிக்குள்ளேயும் இருக்கலாம், அர்பன் லைஃப்லயும் இருக்கலாம். வில்லேஜஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிலேட்டிவா ஒரு அனானிமிட்டி, ஒரு ஃப்ரீடம் வந்து அங்க கொடுத்துருக்கு. யாரும் வந்து இப்போ உங்களை பார்த்துட்டோ உங்களுடைய காஸ்ட் ஐடென்டிட்டி வச்சு உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷனுமோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது கிடையாது. அர்பன் ஏரியாவில் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல வந்து டெஃபினட்டா அர்பன் ஸ்பேஸ் வந்து ஒரு லைஃப் கொடுத்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துச்சு. அதனால இப்போ அது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் சோசியாலஜிக்கல் ரீடிங் என்னன்னா, இந்த ஒரு குளோபல் லெவல்ல, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, குளோபல் லெவல்லே இந்த ஒரு ரைட் விங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாப்புலிஸ்ட் ரைட் விங் பவர்ஸ் சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் வந்து மேபி இஃப் யூ வாண்ட் டு கால் மோடி, நரேந்திர மோடி வந்து ஒரு எத்தனோ பாப்புலிஸ்ட் சொல்லுவாங்க. யூஎஸ்ல ட்ரம்ப் வந்தது, அல்லது பிரேசில்ல போல்சனாரோ வந்தது. இது எல்லாமே அதுக்கு முன்னாடி அந்தந்த கண்ட்ரியில இருக்க டிப்ரைவ்ட் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு 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 ரிலேட்டிவ் ஃப்ரீடமா மேல வந்திருக்காங்க. ஒரு மொபிலிட்டி இருந்திருக்கு. அந்த மொபிலிட்டிக்கு எதிராக தான் இந்த ஃபார்மேஷன்லாம் உருவானதா ஒரு ஒப்பீனியன் உண்டு. ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்றது இது கிளியரா வந்து வாட் தே சே கால் புஷ்பேக், ஒரு வகையான ரிட்டாலியேஷன். அதாவது ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் உடைய வளர்ச்சியை எதிர்த்து உருவான ஒரு ரிட்டாலியேஷன் இது. என்ன சொல்ல போனா ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் ஜான் ரீஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நார்த் இந்தியாவில் யூபி, பீகார்ல இப்போ இருக்க நடக்கிறது வந்து ஒரு வகையான ரிவோல்ட் ஆஃப் அப்பர் காஸ்ட் அப்படின்றத அவருடைய கன்செப்ஷன். இஸ் அ ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட், நாட் எ சோசியாலஜிஸ்ட், பட் இஸ் ஓன் அப்சர்வேஷன் வந்து டெஃபினட்டா ஒரு ரிலேட்டிவ் மொபிலிட்டி அங்க நடந்திருக்கு ஒரு 30 இயர்ஸா. இப்ப நடக்கிறது வந்து ஒரு வகையான ரிவோல்ட். சோ இந்த பேண்டமிக் வந்து எப்படின்னு நம்ம பேசலாம். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு புஷ்பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? சோ அந்த புஷ்பேக் இந்த மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியா இருக்கலாம், இந்த ஒடுக்கப்பட்ட செக்ஷன்ஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க யூசுவலா? டிபெண்ட்ஸ் ஆன் தி பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். அது அவங்களுக்குள்ள இருக்க எப்படி இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து யூ டிமாண்ட் ஃபார் அ பேசிக் ரைட்ஸ், டிமாண்ட் ஃபார் அ பப்ளிக் குட்ஸ், எஜுகேஷனோ ஹெல்த், அவங்களுடைய உரிமைகள் பேசுறது வந்து இது ஈஸியான விஷயங்கள் கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா அது நடந்திருந்ததுன்னா யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் அ எபிலிட்டி டு கன்ஃபரண்ட் இல்லையா? அது நடக்காதது, அது வந்து அதோட வீக்னஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். அப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவது யாரெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல இருந்தாலும் சரி, சோசியல் டேர்ம்ஸ்ல இருந்தாலும், டு கம் டுகெதர் அண்ட் பில்ட் அ ப்ராடர் ஃப்ரண்ட் டு கவுண்டர் ஆர் அவங்களுடைய உரிமைகளை பேசுறதுக்கான. பட் மேபி நான் என்ன நினைக்கிறேன், இந்த வந்து பிரச்சனையே நம்ம வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதே இன்னும் எனக்கு கேள்விகளா இருக்கு. அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற ஈவன் மக்களுடைய பிரச்சனையே வந்து ஒரு கிளியர் எவிடன்ஸ் பேஸ்டு டேர்ம்ஸ்ல டிஸ்கஷன் நடந்திருக்கா அப்படின்றதே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது வந்து தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப ஈவன் நமக்கு தெரியறது கிடையாது என்ன நடக்குன்றது. நம்பர்ஸ், இவங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து இன்னும் ஒரு பப்ளிக் டொமைன்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த ஒரு கிளாரிட்டி வந்து மேபி ஒரு உங்களுக்கு ஒரு 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 அவேர்னஸ் வந்து இவங்க எல்லாம் மொபிலைஸ் பண்ணா மேபி பாசிபிள் இருக்கு. அது எனக்கு பெருசா அதை பத்தி என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ யூசுவலா அந்த பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது மக்களோட டிபெண்டன்சி அதிகமாகுது கவர்மெண்ட் மேல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்ஸ் வந்து எங்களுக்கு கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, முதலாளிகள் வந்து எங்களுக்கு நிறைய ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்கறாங்க, மக்களும் நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க, நிறைய காம்பன்சேஷன் எல்லாம் கேட்கறாங்க இந்த வீழ்ச்சி டைம்ல, பொருளாதார வீழ்ச்சி டைம்ல. சோ இந்த விஷயங்கள்லாம் ஸ்டேட்டை பவர்ஃபுல் ஆக்குமா பொதுவாக ரெசெஷன் டைம்லயோ இல்ல எக்கனாமிக் டவுன் டர்ன் இருக்கும்?
See, again, what kind of state? So now let me give an example. நம்ம இப்போ யூஎஸ் இப்போ நான் யூஎஸ்ல இருக்கேன். இப்போ யூஎஸ் உடைய ரெஸ்பான்ஸ் இந்த பேண்டமிக் எப்படி அட்ரஸ் பண்ணாங்க நான் சொல்றேன். நாட் ஜஸ்ட் யூஎஸ், குளோபலி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, யூரோப்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, ஈவன் இந்தியா மாதிரி ஒரு கம்பேரபிள் கண்ட்ரீஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டேட் பயன்படுத்தணும் இந்த பேண்டமிக்ல இருந்து மீட்கணும்னா, நாட் ஓன்லி மக்களுடைய பிரச்சனைகள் மட்டும் மீட்கலாம், ஈவன் எக்கனாமியை நீங்க மீட்கணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. நீங்க குளோபலா பார்த்தீங்கன்னா there are two strategies. It's well established now. நீங்க எல்லாரோட கண்ட்ரிஸ் நீங்க ஒரு அவங்களுடைய டாக்குமெண்ட் பாலிசிஸ் எல்லாம் நீங்க மேப் பண்ணீங்கன்னா ஒரு 2 broad ட்ரெண்ட் நீங்க பார்க்க முடியும். ஒன்னு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஸ்டிமுலஸ். அதாவது வந்து ஸ்டிமுலஸ்ன்றது வந்து மக்கள் மத்தியில பணம் போய் சேரணும், பர்ச்சேசிங் பவர் அவங்க கையில இருக்கணும். இட்ஸ் a clear demand contraction. அதாவது இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரு அப்ரோச் உண்டு பாலிசி மேக்கர்ஸ் மத்தியில, ஆஸ்டெரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரச்சனை வந்து டிமாண்ட் கிடையாது, சப்ளை சைடு ப்ராப்ளம். அதனால நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, மற்ற பிரச்சனைகளை பாருங்க. இந்த பணம் ஃப்ரீயா கொடுக்கறதோ, ஃப்ரீபீஸ் கொடுக்கறதோ, கிரைன்ஸ் கொடுக்கறதோ அல்லது அந்த மாதிரி டோல் அவுட் அவங்க சொல்ற விஷயங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஃப்ரீபீஸ் அந்த ஈவன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கறதோ அல்லது அந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வந்து எதிர்க்கிற ஒரு ஐடியாலஜி இருந்தது. ஆனா இன்னைக்கு குளோபல் லெவல்ல அந்த மாதிரி பேசினவங்களே ஸ்டிமுலஸ் இஸ் நீடட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கன்சென்சஸ் உருவாயிருக்கு. ஏன் அந்த கன்சென்சஸ்னா அவங்களுக்கு வந்து மக்கள் மேல அக்கறைன்னு சொல்றதை விட அந்த ஸ்டிமுலஸ் கொடுத்தாதான் எக்கனாமியை நீங்க வந்து ட்ராக்ல கொண்டு வர முடியும். இந்த சென்ஸ் எக்கனாமி ரியல் இன் அ கிரைசிஸ். இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து $600 per person இன்ட்ரடியூஸ் பண்ணார் டிசம்பர்ல. இப்ப பைடன் வந்த பிறகு, ஜோ பைடன் வந்த பிறகு $1,400 per person. நீங்க ஒரு பர் பர்சன் $1,400, டோட்டல் $2,000 per person. இது நீங்க ஒரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா 4 பேர் ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா $8,000 for family. இதை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணுங்க இந்தியாவில் how much central government actually per person கொடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 4,000 என்னவோ சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சம் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட். நீங்க எல்லாத்தையுமே கூட்டி நீங்க ஒரு ஆவரேஜ் எடுத்தா கூட நோவே கம்பேரபிள் டு யூஎஸ். அதுக்கான யூஎஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லல. யூஎஸ்ல இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்குன்றது தட்ஸ் நாட் ஆர்குமெண்ட். அது இருக்கலாம், நமக்கு தெரியாது, இல்லாமலும் இருக்கலாம். பட் விஷயம் என்னன்னா தெர் இஸ் அ கன்சென்சஸ். இந்த ஸ்டிமுலஸ் கொடுக்காம நீங்க எக்கனாமி ரிவைவ் பண்ண முடியாது. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ குளோபல் எல்லா கவர்மெண்ட்ஸும் பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் வேக்சினேஷன். வேக்சினேஷன் இஸ் ஒன்லி சொல்யூஷன். இப்போ நீங்க அதாவது நீங்க யூஎஸ் வந்து 60% வேக்சினேஷன் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து ஐ திங்க் நாட் ஈவன் 10% கூட எனக்கு தெரியல நம்பர்ஸ், எக்ஸாக்ட் நம்பர்ஸ். எல்லாம் ஷார்டேஜஸ் இருக்கு. அப்போ எல்லாம் நம்ம பார்க்குறோம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஷார்டேஜஸ் இருக்கு. அதை பத்தி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஸ்டேட் அண்ட் சென்டர் வந்து ப்ரிக்யூர் பண்ணல, கொடுக்கல, அப்படி பெரிய ஒரு ஃபெடரல் கிரைசிஸ் நம்ம அந்த வேக்சினேஷன்ல பார்க்குறோம். அதுல கூட கம்பேரபிள் கண்ட்ரிஸ், யூஎஸ் விட்டுருவோம், கம்பேரபிள் கண்ட்ரிஸ் பிரேசில் எடுத்து, பிரேசில் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் இருக்கு, இரஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லுவோம். அங்கவே ஆக்சுவலி இஸ் பெட்டர் தேன் இந்தியாஸ் வேக்சினேஷன். இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். ஏன் இதை நான் வந்து இதை நீங்க வேக்சினேஷனும் ஸ்டிமுலேஷனும் நீங்க பண்ணலைன்னா நீங்க எக்கனாமி கொண்டே வர முடியாது. இது வந்து நீங்க மக்கள் மேல அக்கறையா இருந்து பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஈவன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் எக்கனாமி பேக், அது மட்டுமே உங்களுக்கு ஒரு நோக்கமா இருந்தா கூட இது ரெண்டும் நீங்க பண்ணாம உங்களால கொண்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் அன்பார்ச்சுனேட். இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வேக்சின்ஸ், ட்ரக் ப்ரொடியூசர்ஸ். அது வந்து இன்னைக்கு வேக்சினேட் பண்ண முடியல, ட்ரக் கிடைக்கல, ஷார்டேஜ் இருக்குன்றது பெரிய ஷாக்கிங் நியூஸ். அதுதான் வந்து குளோபல் லெவல்ல வந்து ஒரு பெரிய இந்தியா மேல எப்படி இது பாசிபிள்? இது கண்ட்ரி இந்தியா சப்போஸ் டு ஹேவ் சர்ப்ளஸ் இன் ட்ரக்ஸ், பட் எப்படி இவங்களுக்கு இந்த ஷார்டேஜ் வந்துச்சு? ஸோ இந்த ரெண்டு அப்ரோச் தான், வேக்சினேஷன் அண்ட் ஸ்டிமுலஸ், இது ரெண்டு தான் ஓரளவுக்கு இந்த எக்கனாமியை கொண்டு வர முடியும் ட்ராக்கு. இதுதான் குளோபலி டைம் டெஸ்டட் பாலிசி. இந்தியா இஸ் நோ எக்ஸெப்ஷன் டு திஸ் ட்ரெண்ட். இந்தியா ஹேஸ் டு ஃபாலோ திஸ் ட்ரெண்ட். ரைட். நீங்க இப்ப எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? வளர்ந்த நாடுகள்லாம் அது கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுத்தா பெட்டரா இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்தியா கையில அவ்வளவு பெரிய பணம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப அட்வான்ஸ் கண்ட்ரீஸை விட நம்ம வந்து இன்னும் மானியங்கள் நிறைய கொடுக்குறோம், பப்ளிக் டாய்லெட்ஸ் கூட கட்டி கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் மத்தியில இந்தியா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது there are two ways to look at this question. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, யுஎஸ் கொடுத்திருக்க அளவுக்கு நம்ம கொடுக்கணுமா? யுஎஸ் இஸ் a rich country, யூரோப் இஸ் a rich country, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் ரிச் கண்ட்ரி. அந்த அளவுக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. அதனால அங்க இருக்க பாலிசி வந்து இங்க இம்போர்ட் பண்ண முடியாது, அதே அளவுக்கு பேச முடியாது அப்படின்றது வெல் டேக்கன் ஆர்குமெண்ட்.
நான் என்ன சொல்றேன்னா, ஈவன் கம்பேரபிள் கண்ட்ரிஸ் இந்தியாவுடைய ஜிடிபி பேஸ வச்சுக்கிட்டு, ஈவன் பர் கேபிட்டா இன்கம் இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் ஜிடிபி பேஸ் வச்சுக்கிட்டாலே நம்ம கொடுக்குற மானியமோ நம்ம கொடுக்குற ஸ்டிமுலஸும் மச் லோவர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் நாட் கம்பேரிங் வித் யூஎஸ், நாட் கம்பேரிங் வித் யூரோப். இதே கம்பேரபிள் கண்ட்ரிஸ் அதனுடைய கம்பேரபிள் கண்ட்ரிஸுடைய இண்டிகேட்டர்ஸ்ல பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் சொல்லலாம், இந்தியாவுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இந்த பேண்டமிக்ல ஒன் ஆஃப் த லோவஸ்ட். ஸோ அதனால ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அது வந்து நாட் அ கன்வின்சிங் ஆர்குமெண்ட். அது டெஃபினட்டா கம்பேரபிள். இப்போ நீங்க யூஎஸ்ல கொடுக்குறோம் $8,000 நீங்க கொடுக்கணும்னு இந்தியாவில் சொல்லும்போது பாசிபிள் கிடையாது. அது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் உடைய ஆவரேஜ் இன்கம் அது கூட அவங்க கூட வாங்க முடியுமா எனக்கு, தட்ஸ் நாட் ஆர்குமெண்ட். இதோட கம்பேரபிள் கண்ட்ரீஸ்ல இருக்க கம்பேரபிள் நம்பர்ஸ்ல பார்க்கும்போது இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட். இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் சொல்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மேல அக்கறையில இருந்தோ போருக்கு எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக மட்டுமே கூட அதை யோசிக்க தேவையில்லை. ஈவன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கனாமி ரிவைவல், அதாவது இந்த பணம் அவங்களுக்கு போருக்கு போறது, பர்ச்சேசிங் பவர் அவங்க கையில உருவாகிறதுன்றது வந்து போர் மேல ஏழைகள் மேல உள்ள அன்பினால ஏழைகள் மேல உள்ள அக்கறையினால மட்டும் வரணும்னு கூட கிடையாது. அது வந்தால் மட்டுமே தான் இங்க எக்கனாமியை உங்களுக்கு ரிவைவ் பண்ண முடியும். இந்த சென்ஸ் அவங்க கையில பணம் போறது, அவங்க அதை கன்சூம் பண்றது, அதை மார்க்கெட்ல பொருள் வாங்குறது, அந்த பொருள்னால ப்ரொடியூசர் பயனடைகிறது, அந்த ப்ரொடியூசர் பயனடைகிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகிறது, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகிறதுனால ஜிடிபி வளர்றது ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளை வந்து ரீபில்ட் பண்ணணும், இந்த செயின்ஸை வந்து ரீகனெக்ட் பண்ணணும். இந்த செயின்ஸை ரீகனெக்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து அக்கறையினால பண்றது வெரி குட், வெல் டேக்கன். அதோட சார்ந்த உண்மையில ஒரு எக்கனாமி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களே இதை பண்ணி ஆகணும். இந்த செயின்ஸை வந்து ரீபில்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஏன்னா செயின்ஸ் ஆர் நவ் broken. இப்ப இந்த ட்ரேட், ரெஸ்டாரண்ட், இந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாம் உடஞ்சி இருக்கு. இப்ப எப்படி நீங்க இதை பில் பண்ண, அப்ப எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்காரன் நான் எப்படி நம்பி வந்து கடையை ஓபன் பண்ண முடியும்? அல்லது வேற ஒரு தொழில் வச்சிருக்கேன், இந்த தொழில் எப்படி நான் வந்து ரிவைவ் பண்ண வருமா? இந்த ஒர்க்கர்ஸ் வருவாங்களா? ஒர்க்கர்ஸ் வந்தாங்கன்னா இதனால எனக்கு மார்க்கெட் கிடைக்குமா? மார்க்கெட் கிடைச்சாதானே இதனால ப்ராஃபிட் கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே அவர் பிசினஸே வந்து ரிவைவ் பண்ணுவாப்ல. அதுக்கு அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம நீங்க என்ன பேசிஸ்ல நீங்க எக்கனாமி ரிவைவ் பண்ண முடியும்? ஸோ இட்ஸ் கிளியர், ஸ்டிமுலஸ் இஸ் த கீ. அது இல்லாம நீங்க வந்து இது ரிவைவ் பண்ண முடியாது. இட்ஸ் கிளியர் டிமாண்ட் கான்ட்ராக்ஷன் எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல சொன்னோம்னா. ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பேசுனது போல இந்த பேண்டமிக் டைம்ல இந்தியாவோட பொருளாதாரம் வந்து சுருங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஷ்ரிங்க் ஆயிருக்கு இந்தியாவோட பொருளாதாரம் இல்லையா? ஸோ இந்தியா மாதிரியே இருக்கிற மற்ற டெவலப்பிங் நாடுகளை நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு சுருங்கல. அவங்க நம்மளை விட நிறைய நாடுகள் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட குளோபல் ஸ்டாண்டிங், இப்போ சர்வதேச அரங்குல இந்தியாவோட பொசிஷனை வந்து இது அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்தியா வாஸ் நோன் ஆக்சுவலி ஒரு 30 years நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெட்டர் growth பீரியட்ல நம்மளே பார்த்துருக்கோம். கார்பரேட் செக்டர் வளர்ந்தது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போனது, சூப்பர் பவர், சாஃப்ட்வேர் பவர், நிறைய இந்தியா பத்தியான பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் வந்து குளோபல் லெவலில் ஒரு ஒப்பீனியன் இருந்தது. பாசிட்டிவ் ஸ்டோரி ஆக்சுவலி மேக்கிங் த வேர்ல்டு. அதாவது நிறைய நீங்க குளோபல் லெவல்ல இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் போறது, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் சரி, அல்லது அதனால ஃபாரின் டிப்ளமசி கூட, அதாவது உங்களுடைய எக்கனாமிக் பேஸ், எக்கனாமிக் growth ஆக்சுவலி சம்வே டிசைட்ஸ் உங்களுடைய ஃபாரின் பாலிசியும் சரி, உங்களுடைய மெனோவர், உங்களுக்கு நெகோஷியேட்டிங் பவரே வந்து ஓரளவுக்கு இதுல இருந்து வர்றது, எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்ல இருந்து வர்றது உங்களுடைய நெகோஷியேட்டிங் பவர் இந்த குளோபல் ஸ்டாண்டிங். ஸோ ஆப்வியஸ்லி தேர் வாஸ் அ பாசிட்டிவ் ஒப்பீனியன். ஆனா இந்த பேண்டமிக்னால குறிப்பா இந்த நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த லாஸ்ட் டைம் லாக்டவுன் இம்மிடியேட் ஒரு 4 hours கொடுத்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க இல்லையா? லாஸ்ட் மே ஏப்ரல், கரெக்ட் ஐம் ரைட். அந்த டைம்ல அந்த ஒரு பெரிய மைக்ரேஷன் இருந்தது இல்லையா? ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லலாம் குளோபல் லெவல்ல. நாட் டு இம்ப்ளிகேட் எனி கவர்மெண்ட் இம்ப்ளிகேட் பண்றதுக்காக சொல்றது இல்லை, கிளியர்லி ரெஸ்பான்சிபிள். இந்த சென்ஸ் அவ்வளவு மக்கள் வந்து இது பாதிக்கப்பட்டு ஊருக்கு இந்த பீகார், யூபி நடக்கிறது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நடந்து போறது வந்து ஒரு குளோபல் லெவல்ல டெஃபினெட்லி அட் அ நெகட்டிவ். அதாவது ஒரு இந்தியா அகெயின் புவர் கண்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு கிளியரான ஒரு நீங்க நியூயார்க் டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த குளோபல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பெரிய இதை பத்தியான கவரேஜ் அந்த போட்டோஸ் போட்டு டெஃபினெட்லி இட் மேட் இந்தியாவோட இமேஜ் வந்து டெஃபினட்டா இட்ஸ் பேக் டு இட்ஸ் புவர் கண்ட்ரின்றது உருவாயிருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த செகண்ட் வேவ் ஆஃப் பேண்டமிக்ல அந்த கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரைசிஸும் மேட் கிளியர்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஃபினெட்லி யூ சோ பேட், இப்படி இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து குளோபல் பவர்ஸ் டெஃபினெட்லி மேட், ஐ மீன் ஒரு இந்தியாவோட இமேஜ் டெஃபினட்டா பாதிக்கப்பட்டிருக்கு. 2 ஈவெண்ட் நான் சொல்ல முடியும். ஒன்னு வந்து அந்த மைக்ரேஷன் கிரைசிஸ் நடந்தப்போ எப்படி கவரேஜ், அதுக்கப்புறம் இட்ஸ் ரியல்.
ஒரு 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 நோ கவர்மெண்ட் கேன் டூ ஆன் த வேர்ல்ட் தட் ஒரு 4 hours கொடுத்துட்டு மக்களுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனோ எந்த ஒரு மெக்கானிசமோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம லாக்டவுன் அப்படின்னா எப்படி உங்களால இது மேனேஜ் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவ்வளோ பெரிய மைக்ரேஷன் பாப்புலேஷன் இருக்கு. வி நோ தட் திஸ் மைக்ரேஷன் பாப்புலேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி, பர்டிகுலர்லி த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். அப்ப எப்படி அவங்களாம் ஊருக்கு போக முடியும்? ஸோ அது வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் குளோபல் லெவலில். இட்ஸ் தட் பேக் டு த இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி அப்படின்றது வந்து டெஃபினெட்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் வந்து டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் அ புவர் கண்ட்ரி, இட்ஸ் புவர் கவர்னன்ஸ் உடைய கண்ட்ரி அப்படின்றது கிளியரா ஒரு நெகட்டிவ் இமேஜ் டெஃபினட்டா பில்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ரியலி இம்பாக்டட் இந்தியாஸ் இமேஜ். ரைட், முக்கியமான விஷயம். நீங்க வந்து இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது போக இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணிருந்தீங்க, பொருளாதாரம் சுருங்கும் போது நம்மளோட நெகோசியேட் பண்ணக்கூடிய நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து சைனா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெய்பரா டெவலப் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட இந்த ஏசியால நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸும் இதுல பாதிக்கப்படுமா? நமக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ்? See, definitely. இப்போ நீங்க வேக்சினேஷன்ல என்ன நடந்துச்சு? US actually said that we will not share the ingredients of the drugs, right? அதுக்கப்புறம் அதை பத்தின பெரிய ஒரு கேம்பெயின் நடந்தது யூஎஸ்ல. அந்த கேம்பெயினுக்கு அப்புறம் யூஎஸ் அக்ரீட் டு கிவ் தட் whatever the drug details to the India. அது அந்த டெஃபினெட்லி அது வந்து பெரிய நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆப்வியஸ்லி நம்முடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்ல இருந்து அதனுடைய நாட் ஜஸ்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், ஈவன் த செக்டரல் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த், சில செக்டர்ல ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த் இருந்து கூட ஒரு நெகோஷியேட்டிங் பவர் இருக்கும். ஆப்வியஸ்லி இதால் மேட் குளோபல் லெவல்ல உங்களால எப்படி இது பண்ணணும். சைனா கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் சைனா இஸ் நவ் ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் ஒரு ஸ்டோரி என்னன்னா, இந்த பேண்டமிக்கே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் த பவர் ரிலேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ சைனா ஆக்சுவலி பிகம் மோர் பவர்ஃபுல் நவ் இன் த பேண்டமிக் திங். ஸோ அதுதான் இப்போ யூஎஸ் எப்படி கண்டெயின் பண்றது தான் ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் உள்ள ஒரு ஒப்பீனியன். எப்படி இது ஹவு த யூஎஸ் அண்ட் சைனா வுட் பிளே அவுட் அப்படின்றது. ஸோ அது வந்து வேற டிபேட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் டெஃபினெட்லி இந்தியாஸுடைய எபிலிட்டி டு நெகோஷியேட் வித் த வேர்ல்டு வந்து அதனுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேண்டமிக் வந்து டெஃபினெட்லி தட் வீக்கெண்ட் தட் பேண்டமிக் ஈவன் பிஃபோர் தட் இன்ஹெரிட்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் இவங்க வந்து அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இவங்க பில்ட் பண்ண பார்க்குறாங்க. அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேபி நீங்க விசிட்டிங் அதர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ எனக்கு ஃபாரின் பாலிசி பத்தி நம்ம எவ்வளவு பெருசா நமக்கு டீட்டெயில் தெரியலனா கூட ஒரு ப்ராட் ட்ரெண்ட் வந்து இதுதான் சொல்ல முடியும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க இந்த பேண்டமிக் எப்படி மோசமா ஹேண்டில் பண்ணிருக்கோம், என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, பொருளாதாரம் என்ன பிரச்சனை சந்திக்குதுன்னு நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லையா? சோ நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ்ல இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க பொருளாதார ரீதியா? டெஃபினட். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த புவர், அதாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டிவ் கெயின் ஆன புவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள திருப்பி அவங்களுக்கான அதாவது அதுதான் வந்து சென்ட்ரல் கொஸ்டினா இருக்க முடியும். அந்த சென்ட்ரல் கொஸ்டின்ன்றது வந்து அவங்க மேல அக்கறையா இருக்கிறதுனால மட்டும் வரணும் கிடையாது. எக்கனாமி ரிவைவ் பண்ணனாலே we have to give the stimulus. அது வந்து கீழே இருக்கு, அதாவது எக்கனாமிக் ரேடார்ல கீழே இருக்க 20% கீழே இருக்க 40% மத்தியில பணம் போய் சேரணும். ஏதோ ஒரு வகையில சம் ஸ்டிமுலஸ் ஷுட் ரீச் தம். ஏன்னா நீங்க அதாவது இந்த டேட்டாஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேண்டமிக்கால 1 crore ஜாப் லாஸ்ட் ஈவன் சேலரிட் செக்ஷன்ல, விச் இஸ் ஆக்சுவலி கீழே இருந்து, அதாவது நீங்க ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல இருந்து மேபி டெய்லி லேபர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மேல போயிருக்கலாம், ஒரு லோவர் மிடில் கிளாஸ், தே ஆல் கம் பேக். அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதனால ஒரு 30 years கெயின் ஆனவங்க எல்லாமே பேக் டு தர் நார்மல், பேக் டு நார்மல் இன் தி சென்ஸ் பேக் டு தர் புவர் கண்டிஷன். ஸோ இது ஒரு வகையில் நீங்க ரிவைவ் பண்ணோம்னாலே டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கிவ் தி ஸ்டிமுலஸ். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிங்கேஜஸ் எல்லாமே ரீபில்ட் பண்ணணும். ஸோ நான் திரும்பி அந்த நம்பர் சொல்றேன். நம்ம பேண்டமிக் முன்னாடி 4% growth, இட் வாஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் லாஸ்ட் 11 years, ப்ரிசீடிங் 11 years பார்க்கும்போது. இந்த பேண்டமிக் இயர்ல 2021 நெகட்டிவ் growth 8%, கான்ட்ராக்ஷன், நெவர் பீன் த கேஸ் இன் த வேர்ல்டு. ஈவன் யூஎஸ் உடைய எக்கனாமி, மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமி கூட மார்ஜின் ரிடக்ஷன்ஸ் இருந்துச்சு. வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் ஆக்சுவலி வெண்ட் ஆன் த நெகட்டிவ் growth rate. இந்தியா ஆக்சுவலி வெண்ட் ஆன் த நெகட்டிவ் growth rate 8%. இப்போ பார்த்தோம்னா கவர்மெண்ட் சேஸ் நாங்க ரிவைவ் பண்ணிடுவோம், பாசிட்டிவ் growth இருக்கும், ஏன்னா லாஸ்ட் குவார்டர் வந்து 1% பாசிட்டிவ் growth இருந்துச்சு, அதனால நாங்க வந்து பாசிட்டிவ் growth ஆகும், இப்போ 2021-22 வந்து பாசிட்டிவ் growth ஆகும் அப்படின்னு சொன்னா கூட there's no guarantee. ஏன்னா அதுக்கான சான்சஸே கிடையாது. இப்போ இந்த செகண்ட் வேவ்ல வர இண்டிகேட்டர்ஸ் அதனுடைய இம்பாக்டை பார்க்கும்போது டெஃபினெட்லா we are not going to have that. அப்படின்றப்போ கண்டினியூஸ் நெகட்டிவ் growth rate, ஆல்ரெடி இன்ஹெரிட்டட் கிரைசிஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன ஜிஎஸ்டி, அதனால இருந்த பிரச்சனைகள், ஒரு டிமாண்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும் அக்குமுலேட்டட் ப்ராப்ளத்தை பார்க்கும்பொழுது இட்ஸ் ஹியூஜ் கிரைசிஸ்.
இன்னும் சொல்ல பீப்புள் ஆர் டிஸ்கிரைபிங் 91ல நமக்கு கிரைசிஸ் இருந்தது இல்லையா, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ். அது வந்து பெரிய பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சேஞ்சஸ் கொண்டு வந்தது சொல்லுவோம். அதுதான் வந்து இந்தியாவோட ஷிஃப்ட்னு சொல்லுவோம் எக்கனாமிக் பாலிசிஸ்ல. அதே அளவுக்கு இது ஈக்குவலண்ட் பொசிஷன் சிச்சுவேஷன் நம்ம இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த கான்ட்ராக்ஷன் வந்து இந்தியன் எக்கனாமிக் ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. 79-80s ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் இருந்தது, நெகட்டிவ் growth ரேட். இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த worst in that sense. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அந்த அந்த மேக்னிடியூட் ஆஃப் கிரைசிஸை பார்க்கும் பொழுது definitely there needs to be a proactive intervention of the government. அந்த proactive intervention என்னவா இருக்க முடியும்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் in particularly purchasing power increase பண்ணணும். அதுவும் குறிப்பா lower end of economic classes who consume most. ஏன் நான் வந்து lower end of economic classes குள்ளதான் இந்த பணம் போய் சேரணுன்றது அவங்க மேல அக்கறையால மட்டும் வர்றது கிடையாது. ஏன்னா they actually consume more than the others. இப்ப நீங்க வந்து ஒரு புவர் வந்து அவருடைய ஆவரேஜ் இன்கம்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நீங்க செலவு பண்றாரு பாருங்க. அதே மாதிரி ஒரு ரிச்ல இருக்கிற எவ்வளவு பர்சன்டேஜ் செலவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா புவர் ஸ்பெண்ட்ஸ் மோர். ஸோ அந்த புவர் ஸ்பெண்ட்ஸ் மோர் அப்படின்னு சொல்லும்போது அதனால வர டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஒரு க்ளோத் வாங்குறதோ ஒரு நீங்க ஃபுட் ஐட்டம் வாங்குறதோ அதனால வர டிமாண்ட்ஸ் வந்து அந்த டிமாண்ட்ஸ்னால வர உற்பத்தினால வர எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கெட்டிங் பேக் டு த ட்ராக். ஸோ இந்த புரோக்கன் லிங்க்ஸை வந்து நீங்க ரீகனெக்ட் பண்ணணும். அந்த புரோக்கன் லிங்க்ஸை ரீகனெக்ட் பண்ணோம்னா நீங்க டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டிமுலஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது மட்டுமே தான் ரிவைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யூஷுவல் நீங்க கவர்னன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கு. பட் கீ இஸ் ஸ்டிமுலஸ் அண்ட் தி வேக்சினேஷன். இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ப்ரீ கோவிட் இயர்ஸ் இருக்கு இல்லையா, கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மோசமா ஹேண்டில் பண்ணிட்டோம். நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் அந்த டைம்ல, டிமானிட்டைசேஷனா இருக்கலாம், ஜிஎஸ்டியா இருக்கலாம், அது பெரிய லெவல்ல எதிர்பார்த்த ரிசல்ட்ஸும் கொடுக்கல. ஸோ கோவிட ஹேண்டில் பண்ணும்போது அது நம்மள மோசமான ஒரு பொசிஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணிருச்சோம் அந்த 3-4 இயர்ஸ் ப்ரீ கோவிட் டைம். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அபவுட் டு சே இந்த கவர்மெண்ட்டை பத்தி ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனுக்கு எதிராக பேசணுமோ அல்லது பத்தி கிரிட்டிக் பண்ணன்றதுக்காக இல்லை. இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். இது ஒரு கன்சென்சஸே இருக்கு அகடமிக்ஸ் மத்தியில. அந்த இயர்ஸ் ஆர் வந்து டெஃபினெட்லி ஹேட் அட்வர்ஸ் இம்பாக்ட். எக்கனாமிக் டிமானிட்டைசேஷன் சொல்லலாம், ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனா டிமானிட்டைசேஷன் டிசிஷன்ல பார்ட்டா இருந்தவங்களே லேட்டரா வந்து ஒத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்ரமணியன் கிளியர்லி சேட் இட்ஸ் ரியலி ஒன் ஆஃப் த unfortunate thing. I mean, I don't know exact word that they described, but all of them agreed. Even Raghuram Rajan, former RBI governor, most of the economists in the global standing who have some credibility, I mean, known as non-partisan, have agreed this. There's a consensus. Definitely, it was really a bad decision. Some of the decisions, some of the experiments are had an adverse impact on the economy. So, இது டெஃபினட்டா அந்த சூழல்ல அந்த ஒரு இன்ஹெரிட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கிரைசிஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, there was a report ஒரு 2009ல அந்த ரிப்போர்ட் வந்தது. டேட்டா கலெக்டட் பண்ணது வந்து 2017-18 NSS ஒரு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஒன் ஆஃப் த வாஸ்ட் ஆக்சுவலி லாஸ்ட் சம் 40 years ஆர் சம்திங். ஸோ அந்த ரிப்போர்ட்டே கொஞ்ச நாள் கவர்மெண்ட் வந்து சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து இது நாங்கள் வெரிஃபை பண்ண போறோம், இது வந்து கரெக்டான நம்பர்ஸா எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பர்ஸ்ல மேபி நமக்கு வந்து கண்டஸ்டேஷன் இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த டைம்ல டெஃபினட்டா அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்வர்ஸ் இம்பாக்ட் வந்து எக்கனாமியில் இருந்தது. அந்த அட்வர்ஸ் இம்பாக்டோட அந்த அக்குமுலேட்டட் கிரைசிஸோடு தான் பேண்டமிக் வந்தது. ஸோ இட் ஆக்சுவலி இட் அக்சென்சுவேட்டட் தட் ப்ராப்ளம், டீப்பன் தட் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அட் த லோவர் எண்ட் ஆஃப் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் எவ்ரிடே லைவ்லிஹுட். இப்போ நீங்க இவ்வளோ பேர் வில்லேஜ் சிட்டில இருந்து உள்ள போய் ரூரல் ஏரியா போயிருக்காங்க. வாட் இஸ் த லைவ்லிஹுட்? அங்க என்ன இருக்கு அவங்களுக்கு? அவங்களுடைய டெய்லி இன்கம் என்ன? எப்படி அவங்களுக்கான கன்சம்ஷன் என்ன? இந்த இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது கிளியர்லா. now the report has come, the poor actually buy almost some percentage, and exact numbers எனக்கு தெரியல, they bought more loans than the others, the poorest section. அதுவும் இல்லாம ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஸோ அப்படின்றப்போ இஸ் ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ நான் சொல்றது அதனால இம்மிடியட் டெஃபினெட்லி இன்ஹெரிட்டட் ஸ்ட்ரக்சர், பேண்டமிக் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு சூழலை உருவாகிருக்கு, ஒரு வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ். இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல அதிகமாக பாதிக்கப்பட போறது நான் சொன்ன மாதிரி கீழே இருக்க அந்த லோவர் அண்ட் செக்ஷன்ஸ். மேபி யூ கேன் சே தட் போரஸ் 20 ஆர் போரஸ் 40. ஸோ இந்த செக்ஷன் மத்தியில ஒரு பணம் போய் சேரணும். ஏதோ ஒரு வகையில ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இட் குட் பி மணி ஃபார்ம், இட் குட் பி அதர் ஃபார்ம்ஸ், ஏதோ ஒரு வகையில ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் போய் சேர்ந்தாதான் அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களால எக்கனாமி வந்து ரிவைவ் பண்ண முடியும்.
ஸோ நான் இதை ரிப்பீட் பண்ணோம்னா அமெரிக்காவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் த மினிமம் வேஜஸ் ஆக்சுவலி தே டபுள்டு. இது வந்து ஒரு பெரிய அதாவது நீங்க இதை வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பைடன் வாஸ் நாட் நோன் அஸ் சோஷலிஸ்டோ அல்லது வந்து அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்டோ அப்படின்ற கிடையாது. என்ன சொல்ல போனா அவர் லெஃப்டிஸ்ட்லாம் கிரிட்டிக் பண்றதுனா இஸ் ரைட் பீங் ஆர் மேபி நியூ லிபரல் கை அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பாலிசி எல்லாம் கொண்டு வந்த எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, இட் இஸ் நாட் தி ஒரு நீங்க வந்து இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பேசணும், வெல்ஃபேர் பேசணுன்றது வந்து நீங்க வந்து ஒரு சோஷலிஸ்டாவோ ஒரு லெஃப்டிஸ்டா இருக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கனாமி, உண்மையிலே இந்த எக்கனாமியை வந்து ரிவைவ் பண்ணோம்னா நீங்க டெஃபினட்டா இந்த லிங்கேஜஸ் எல்லாம் திரும்பி ரீபில்ட் பண்ணணும். அதுக்காக கீ அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். தெர் இஸ் நத்திங், நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். இட் ஹாஸ் டு கோ. ரொம்ப நன்றி சார். உங்களோட ஆழமான கருத்துல ரொம்ப தெளிவா பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி கேப்ரியல்.